பொதுவாக மற்ற மாவட்டங்களைப் போல திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, கொஞ்சம் கடுமையான ஒரு அரசியல் சூழல் உள்ள மாவட்டம். இல்லை, இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் அடிப்படையில் ஒரு விவசாய மாவட்டம். இந்த புரிதல் அரசுகிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா, விவசாயம் முதல்ல வாழ்வியல் சார்ந்த ஒன்று, அது ஒரு வியாபார பொருள் கிடையாது. விவசாயி தன்னுடைய தேவைக்கான அனைத்தையும் உற்பத்தி செஞ்சு முடியும். சட்டமன்றங்களில் திருவண்ணாமலை மக்களின் உரிமை சார்ந்து பேச முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. இல்ல, இந்த அண்ணாமலையார் கோவிலுடைய பொருளாதாரம் எந்த மக்களுக்காக பயன்படுத்த நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஒரு மாநில நெடுஞ்சாலை வேலூர் முதல் திருவண்ணாமலை மாநில நெடுஞ்சாலையில் ஒரு சுங்கச்சாவடி ஏன் கொண்டு இல்ல, அது நீங்க முதல்ல அந்த கிராம வளர்ச்சிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? கிராமப்புற மக்களுக்கு நீங்க இப்ப சரி என்ன பொருளாதார கிராமம் நிறுத்தி வாங்கணும்? விவசாய பொருட்கள் ஏதாவது வச்சு சந்தைப்படுத்த இன்னும் சொல்ல போனா, அதுக்கு இன்னும் ஒருபடி சொல்ல போனா, திருவண்ணாமலை நகரத்தில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அதுக்கு எச்சரிக்கை கொடுத்து, இது தவறான ஒரு போக்கு, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்குது. இல்ல, உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா இப்ப அப்படிதானே இருக்கு. தமிழ்நாட்டிற்குள் ஒரு ஆந்திராவாக திருவண்ணாமலை மாறிக்கிட்டு. தமிழன் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர். வணக்கம். தொடர் ஓட்டம், தொடர்ந்து கட்சி கட்டக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தோடைய உட்கட்சி தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க. எப்படி உங்களோட கட்சியை திருவண்ணாமலையில வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எதன் அடிப்படையில உங்களுடைய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய கடந்த கால போராட்ட வரலாறும் நிகழ்கால அரசியல் முன்னெடுப்புகளையும் மக்கள்கிட்ட சொல்லி தான் நாங்கள் கட்சி கட்டமைப்பு மக்களை உள்ளிருக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக மற்ற மாவட்டங்களைப் போல திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, கொஞ்சம் கடுமையான ஒரு அரசியல் சூழல் உள்ள மாவட்டமாகவும், அதுவும் அரசியல் புரிதல் குறைவான அளவில் தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலை ஏன்னா இங்க இருக்க மக்கள் பொருளாதாரத்துக்காக மற்ற மாவட்டங்களை மற்ற பகுதிகளை நம்பிதான் இருக்கிறோம். சென்னை போன்ற பெருநகரங்களையோ, பெங்களூர்களையோ அல்லது திருப்பூர் போன்ற நகரங்களையோ, இன்னும் அயலகங்கள்ல போய் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை தான் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கிறதால இந்த பொருளாதார சிக்கல் அவர்களை அரசியலாக அணிதிரட்ட முடியாத ஒரு நிலையை ரொம்ப காலமா வச்சிருக்கு. திருவண்ணாமலை பொதுவாகவே முற்போக்கு சக்திகள் அல்லது நீங்க இப்ப சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் சக்திகள் அவங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. இதை சவாலான இடத்துக்குள்ள தலைவர் வேல்முருகன் அவர்களுடைய இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. கட்டாயம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடைய இந்த மக்கள் பணிகளை நாங்க அவங்களோட கொண்டு சேர்த்து நிச்சயம் பெரிய அளவில் ஒரு அணிதிரட்டு செய்வோம். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பொருளாதார ரீதி திருவண்ணாமலை மாவட்டம் வளரலன்றீங்க. ஆனா அங்கதானே நிறைய அரசு சிப்காட்டுகள், வந்தவாசியா இருக்கட்டும், அங்க சுற்றி பகுதிகளில் நிறைய சிப்காட்கள் உருவாக்கி இருக்காங்களே. ராணிப்பேட்டை இந்த மாதிரியான நிறைய வளர்ந்த மணல் வேலூர்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய வளர்ந்து கொண்டுதானே இருக்கு. அது இல்ல, இப்ப திருவண்ணாமலை மாவட்டம் அடிப்படையில் ஒரு விவசாய மாவட்டம். இந்த புரிதல் அரசுகிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க மாவட்டத்துடைய மக்களின் பெரும்பான்மையான வேலை என்பது விவசாயம் தான். நாங்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம். அது திருவண்ணாமலை நிலக்கடலை அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே நிலக்கடலை உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை. அதே போல இங்க பூக்கள் உற்பத்தி அதிகம். இங்க வருடத்தின் 365 நாளும் பூக்கள் மாறி மாறி பல்வேறு வகையான பூக்கள் விளைவிக்கக்கூடிய மாவட்டம். இரண்டாவது, தமிழ்நாட்டிலேயே தஞ்சைக்கு அடுத்தபடியாக நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்ற களம்பூர் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை. அதே போல ஆரணி பட்டு, காஞ்சி பட்டுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி பட்டு. இப்படி திருவண்ணாமலை அதே போல நீங்க இந்த படவேட்டில் இருக்கக்கூடிய வாழை உற்பத்தி, இன்னைக்கு சென்னையின் பெரும்பான்மையான வாழை தேவையை வாழை இலையாக இருக்கட்டும், வாழை காய்களாக இருக்கட்டும், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய படவேடு, சந்தைவாசல் உள்ளிட்ட
அந்த பகுதியில் உள்ளடக்கியதான். அதே போல இங்க வந்து ஒரு மலை மலை கிராமங்கள் இருக்கு. 40க்கும் மேற்பட்ட சிற்றூர்களும் 10 ஊராட்சிகளும் வந்து எங்க மாவட்டத்தில் இருக்கு. ஜவாத் மலையில இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய மலை உற்பத்தி பொருட்கள் இது இப்படி நிறைய முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். விவசாயத்தை அழிக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலைகளை மட்டுமே இன்று வரை வந்து அரசுகள் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் வந்து தினக்கூலிகளாக நாங்க வந்து காலகாலமாக நில உடைமையாளர்கள் இருக்கக்கூடிய மக்களை அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி கொண்டு அவர்களை தினக்கூலிகளாக மாற்றி அன்றாட வாழ்க்கைக்கே வந்து அல்லல் படக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அந்த அரசு வச்சுட்டு இருக்கு. நாங்க என்ன தொழிற்சாலைகளை கேட்கிறோம், எங்க மாவட்டத்துல பூக்கள் உற்பத்தி அதிகமா இருக்கு, அப்ப பூக்கள் உற்பத்தியை மையப்படுத்தி ஒரு நறுமண தொழிற்சாலை கொண்டு வாங்க. எங்க மாவட்ட பூக்கள் உற்பத்தியாளர்களுக்கு சரியான விலை கிடைக்கல, அவங்க விளைவிக்கக்கூடிய பூக்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அந்த பூ உற்பத்திக்கான விலை வந்து சரியா கிடைக்குது, மற்ற நாட்கள்லாம் ரொம்ப குறைவா போகுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய நிலக்கடலை உற்பத்தி அதிகமா இருக்கு. அப்ப நிலக்கடலை உற்பத்தி சார்ந்த நிலக்கடலையில் இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் உள்ளிட்ட அந்த அது சார்ந்த தொழிற்கூடங்களை கொண்டு வாங்க. அது போல நீங்க இங்க இருக்கக்கூடிய வாழை உற்பத்தி இது போன்ற இது சார்ந்த இயற்கை விவசாயம் சார்ந்து தக்காளி உற்பத்தி இருக்கு, தக்காளி சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க. இப்படி நாங்க கேட்கும்போது நீங்க இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய சிப்காட்ங்கிற பேர்ல பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து அதுல யாருக்கு வேலை கொடுக்குறீங்க? வடக்கிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களையும் இன்னும் பிற மொழியாளர்களையும் தான் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. எங்களை எல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் கொண்டு வந்து வைக்கிறீங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிறது கிடையாது. அப்ப நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக தினக்கூலிகளாக மாற்றப்பட்டிருப்பது எங்கள் மாவட்ட அரசியலுடைய மிகப்பெரிய பின்னடைவு தான். அப்ப அந்த மக்களுக்கு இந்த சிப்காட்கள் வந்து பயனளிக்கல. அந்த மாம்பாக்கத்துக்கு கூட மக்கள் போராடினாங்க. அந்த ஊர்ல மேல்மால அந்த மாம்பாக்கம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் வேல்முருகன் அவர்கள் கூட வந்து அதை பற்றியான ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, அங்க மக்களுக்கு எதிராக அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த சிப்காட்டுகள் வந்து மக்களுக்கு பயனளிக்கலன்றீங்களா? இல்ல வேலை வசதி இருக்கு, படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அதுதானே சொல்றாங்க. மீண்டும் விவசாய உற்பத்தி பொருட்களை நோக்கியே நம்ம செல்லணுமா? அந்த வருமானம் இல்ல, விவசாயம் வளரல பேசிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க விவசாயத்துல வருமானம் இல்லைன்றதே நீங்க சமீப காலமா உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள் தான். காலகாலமா விவசாயத்தை நம்பி வாழ்ந்த மக்களை அது வந்து பயனளிக்காத ஒரு விஷயம், அதை விட்டுட்டு வெளியே வரான்னு ஒரு உளவியலை நீங்க உருவாக்கி இருக்கீங்கல்ல. விவசாயம் முதல்ல வந்து வாழ்வியல் சார்ந்த ஒன்று, அது வந்து வியாபார பொருள் கிடையாது. ஒரு விவசாயி தன்னுடைய தேவைக்கான அனைத்தையும் உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அவன் இன்னொருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி இருந்த ஒருத்தனை இன்னொருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தருவதுதான் இந்த அரசுடைய சாதனை. ரெண்டாவது, நீங்க எங்க மாவட்டங்கள்ல நீங்க மேல்மாவா இருக்கட்டும், இப்ப பெரிய கோலப்பாடியில செங்கம் அடுத்த பெரிய கோலப்பாடியில ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வர சொல்லும்போது எல்லாவற்றுக்குமே தொடர்ச்சியாக மக்களுடைய எதிர்ப்பு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த திட்டங்களை நீங்க நடைமுறை கொண்டு வரீங்க. மேல்மாவில் வந்து பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு தான் நீங்க வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கான தொழிற்பேட்டையை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. பெரிய கோலாப்பாடியிலே அதே மாதிரி தான் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான தொழிற்பேட்டைகள் கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்யுங்க. இன்னும் 8 வழி சாலை திட்டம் கொண்டு வரப்படும் போது மேல்வணக்கம்பாடியை சேர்ந்த சேகர் என்கிற ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. நிறைய விவசாய பெண்களும் ஆண்களும் வந்து அவங்க தங்களுடைய நிலங்களை வந்து அந்த அரசு ஊழியர்கள் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய கழுத்துக்களை கத்தி வச்சு மிரட்டினது பல்வேறு புகைப்படமா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எங்க மாவட்டத்துடைய மக்களுடைய தேவை என்னன்னே தெரியாத ஒரு அரசு, எங்க மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்காத ஒரு அரசு என்ன பண்ணுது? நீங்க உங்களுடைய அரசு இயந்திரங்களின் அத்தனை பலத்தையும் பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக எங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை பிடிங்குவதும், நீங்க இந்த வேடியப்பன் மலையிலிருந்து அந்த மலை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து போலாம் ஜிண்டால் நிறுவனங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்தது. அதை எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள் வந்து வென்றுட்டாங்க. இப்படி மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்காத ஒரு அரசுகளாக தான் இது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த அரசுகளையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க எங்கள் மாவட்ட மக்களின் உணர்வுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. இப்ப அந்த அரசியல் கட்சியில இருக்கவங்க கூட உங்க மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த அதெல்லாம் பார்த்திருப்பாங்க, அந்த வழியெல்லாம் புரிஞ்சிருக்கும்ல, அவங்களுக்கு ஏன் அது புரியல? அவங்க விவசாயிகள் தானே வந்திருப்பாங்க. ரத்தத்தை உறிஞ்சுவது எங்க ஆட்களாக தான் இருப்பாங்க. நீங்க ஒரு கோடாரியின் என்ன சொல்றாங்க, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு வந்து அந்த கோடாரியின் காம்பாக பயன்படுவது இன்னொரு மரம் தான் சொல்றாங்க. அது மாதிரி எங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்களின் வழி உணராக மாறினாங்க. அவர்களுடைய சுக வாழ்க்கைக்காக எங்களை வந்து எங்களுடைய உரிமைகளை பறி கொடுப்பவர்களாக இருக்கான்றது வேதனையான ஒரு உண்மை தானே. இது கடந்த காலமா இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும், இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலையின் அடையாளமாக சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து திருவண்ணாமலையின் வளம் சார்ந்து நலம் சார்ந்து சிந்திக்கவே இல்லை. சட்டமன்றங்களில் வந்து திருவண்ணாமலை மக்களின் உரிமை சார்ந்து பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 8 சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த நீர்வளம் இத்தனை பிரச்சனை இருக்கு, நீண்ட காலமாக நாங்கள் வந்து இந்த சாத்தனூர் அணையிலிருந்து நந்தன் கால்வாய் குடிநீர் திட்டம் கொண்டு வரணும், அதை விரிவாக்கம் சொல்லும் போது அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா அடியில வந்து சிமெண்ட் இதை போடுறீங்க.
அந்த நிலம் நீர் வந்து நிலத்தடியில போனாதான் அந்த நிலம் வந்து நீர்வளம் மிகுந்ததா மாறும். நீ நிலத்தை ஃபுல்லா சிமெண்ட் வழியை எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இது இது எல்லாமே வந்து ஒரு புரிதலற்ற அல்லது அரசியல் தெரியாத இந்த மக்களின் வழி உணராதவர்களால் உருவாக்கப்படுறதா. இன்னும் இந்த மக்களுடைய உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு இந்த மக்கள் வாய்ப்பு தரல அல்லது அந்த அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்கன்றத நம்ம இந்த மாதிரி விடயங்களை பார்க்கிறோம். இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எதுவும் செய்யல. ஏன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில வந்து விரிவாக்குறாங்க. அதை சுற்றி வந்து அதற்கு போய் வரக்கூடிய சாலைகளை விரிவாக்குறாங்க. அந்த சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதைகளை விரிவாக்குறாங்க. அதன் கூட அது பொருளாதாரம் வந்து சேரும்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கூட அரசு செய்யதானே செய்யுது. இல்ல இப்ப இந்த அண்ணாமலையார் கோவிலுடைய பொருளாதாரம் எந்த மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சாலைகள் திருக்கோயிலூர் இருந்து திருவண்ணாமலை வரக்கூடிய சாலை விரிவாக்கம் என்பது உண்மையில் அண்ணாமலையார் கோவிலுக்கானது மட்டும் கிடையாது. அது அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரியுடைய அந்த கல்லூரிக்கான வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் தான். அது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையாக ஒரு மாநில நெடுஞ்சாலையை ஏவாவில் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார், பெருமைப்பட்டிருக்கிறார். ஆனால் அது அவருடைய கல்லூரி நலம் சார்ந்த ஒரு வேலை திட்டம். அதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்த அருணை மருத்துவக் கல்லூரி, அருணை பொறியியல் கல்லூரி, அவருடைய கல்லூரி வளாகங்களுக்கு தங்கு தடையற்ற ஒரு போக்குவரத்து இருக்கணும். அப்பதான் மக்கள் அதிகமா வருவாங்க, அதன் மூலமாக வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை தான். இதை தாண்டி அங்க வந்து மக்களுக்கான அந்த சாலை விரிவாக்கங்களை நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க. ஒரு மாநில நெடுஞ்சாலை வேலூர் முதல் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் ஒரு சுங்கச்சாவடி ஏன் கொண்டு வரீங்க? இத்தனைக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் தான், அவருடைய கட்டுப்பாட்டுல தான் நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கு. அவருடைய மாவட்டத்துடைய எல்லை மாவட்டத்திலிருந்து அந்த இன்னைக்கும் அது மாநகராட்சி எல்லையில கொண்டு வரப்பட்ட ஒரு பகுதி. அதுல சுங்கச்சாவடி கொண்டு வந்தது யாருடைய அரசு? அது இப்ப சமீபத்துல தானே ஒரு 2 வருடத்துக்குள்ளதானே அது யார் கொண்டு வந்தாலும் கேட்கிறோம். ஒரு மாநில நெடுஞ்சாலை நீங்க வந்து சட்டமன்றத்துல ஏவாவில் அன்னைக்கு பேசுறாரு, எங்களுடைய மாநில நெடுஞ்சாலைகளிலே நிறைய இடங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து சுங்கச்சாவடி வச்சிருக்கு, வேதனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாநகர எல்லையில அப்படி ஒரு சுங்கச்சாவடி வச்சிருக்கீங்க. அந்த சுங்கச்சாவடியில் ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதா பலமுறை நாங்கள் குற்றச்சாட்டு. நீங்க சொல்றது வந்து அந்த கண்டமங்கலம் திருவண்ணாமலை நீங்க புறவழிச்சாலையை தாண்டினாலே இப்ப போலூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த இனாம் காரியங்கள் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடி, இந்த சுங்கச்சாவடியில் ஏகப்பட்ட முறைகேடு நடக்குது. அங்க சுங்கச்சாவடி வசூலிப்பவர்கள் வந்து ரவடிகளை போல நடத்துறாங்க. ஏற்கனவே வந்து அந்த இனாம் காரியத்தில் சேர்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டதாக கூட நான் ஒரு புகார் கொடுத்துருந்தோம். அது வந்து மூடி மறைக்கப்பட்டது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை மறைச்சிட்டீங்க. இப்படி நீங்க அண்ணாமலையார் கோவிலுடைய வசதிகள் முழுக்க போய் யாருக்கு உருவாக்க போறீங்க? நாங்க அடிப்படை வாழ்வாதாரமே இல்லாம இருக்கிறோம்னு சொல்றோம். நீங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து நாங்க அடிப்படை வசதிகள் உருவாக்கி தரோன்றது பிற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை அவர்களுடைய வசதிகளுக்காக உருவாக்கப்படுறதை தவிர எங்க மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்கான வசதி கிடையாது. இல்ல சுற்றுலா பயணிகள் வந்து அதன் பொருளாதாரம் வந்து இங்க இருக்க மக்களுக்கு தானே. அந்த பொருளாதாரத்தை கொண்டு திருவண்ணாமலை என்ன மேம்படுத்துறீங்கன்னு கேட்கிறாங்க. இன்றைக்கும் திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகள் சரியா வந்து பண்படுத்தப்படாமல் நிறைய சாலைகள் கிடைக்கு. இன்றைக்கும் திருவண்ணாமலை நகரம் இன்னைக்கும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமா இருக்கு. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. 12 காலத்துக்கு பிறகு வந்து இப்பதான் முதல் முறையா 2 மேம்பாலங்கள் திருவண்ணாமலை அமைக்கப்பட்டு நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு ஒரு 2 மேம்பாலங்கள் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. 89 தனி மாவட்டம் பிரிச்சு கொடுத்த ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 2 மேம்பாலங்களே இப்பதான் பல கட்ட போராட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுதான் எங்களுடைய மாவட்ட நிலை. இன்னும் நாங்க பாதாள சாக்கடை திட்டங்கள் முழுமையடையல. இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய சாலை வசதி 9 நுழைவாயில்கள் எங்க மாவட்டத்துக்கு இருக்கு. திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள 9 வகையான நுழைவாயில்கள் இருக்கின்றோம். அது முழுமையா வந்து இன்றைக்கு வரைக்கும் முழுமைப்படுத்தப்படாத, அது சரி செய்யப்படாத சாலைகளாக இருக்கு. மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க எதுவுமே கொண்டு வரல. அங்க இருக்கக்கூடிய சந்தை பகுதிகள் இன்றைக்கும் வந்து சரியான எல்லா வளர்ச்சிகளும் அல்லது எல்லா தேவைகளும் நிரம்பிய, ஏன்னா ஒரு சந்தைனா பலாயிரம் மக்கள் வந்து கூடிய இடத்துல அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா இல்ல. பொது கழிப்பறைகள் இன்றைக்கும் திருவண்ணாமலை பல இடங்கள்ல கிடையாது. இந்த மலை சுற்ற பாதை அந்த 14 கிலோமீட்டர் மட்டும் தான் நீங்க கவனத்தை வச்சிருக்கீங்க. அதை சுற்றி இருக்கிறது திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை நகர் மாநகராட்சி என்பது ஒரு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு இது. நீங்க திருவண்ணாமலை நகரத்தை சொல்றீங்க, கிராமங்கள் வளர்ந்துருக்கா? கிராமங்கள் இந்த அடிப்படை இவ்வளவு வருமானம் வரக்கூடிய நகரமே வளரல என்பது கிராமங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல பிற மாநிலங்கள்ல இருந்து அது கர்நாடகா வரட்டும், ஆந்திரால வந்து அந்த கோயில்களுக்கு வரதா சொல்றாங்க. பேருந்து பயணம் இருக்கு, மகிழ்ச்சியில பயணிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சிசி சாலையெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ நடுவுல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அவங்க நிறுத்தி அந்த பொருளாதாரத்தை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதன் வகையா பொருளாதாரம் வளர்ந்துதான் செய்யும். அதன் வழியா அந்த கிராமங்கள் வளர்ந்துதானே செய்யும் இல்லையா? இல்ல அது நீங்க முதல்ல அந்த கிராம வளர்ச்சிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்க? கிராமப்புற மக்களுக்கு நீங்க இப்ப சரி என்ன பொருளாதாரம் கிராமம் நிறுத்தி வாங்குவோம், விவசாய பொருட்கள் ஏதாவது கொண்டு வந்து நாங்க வச்சு சந்தைப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி கொடுத்துருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய வேலூர் இருந்து திருவண்ணாமலை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகள் இருக்கு. இப்ப மல்லவாடி இருக்கு, நாயுடுமங்கலம் இருக்கு, அதுல எடுத்து பாத்தீங்கன்னா கலசபாக்கம் இருக்கு, போலூர், அது மாதிரி பல்வேறு சந்திப்புகள் இருக்கு. இந்த சந்திப்புகள் சந்தவாசல் நீங்க படம் மாதிரி கண்ணமாக நிறைய சந்திப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னும் களம்பூர் கூட சொல்லலாம்.
இந்த எல்லா சந்திப்புகளிலும் அந்த மக்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு வந்து சந்தைப்படுத்தக்கூடிய வசதியை இந்த அரசு உருவாக்கியிருக்கா? இல்ல அல்லது இந்த மக்களுக்கான அங்காடிகளை திறந்து நீங்க வந்து இப்ப நீங்க பேருந்து நிலையங்கள் அங்காடிகள் திறப்பது போல இந்த மாதிரி சந்திப்புகள்ல மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்திருக்கு. அப்புறம் எதை நீங்க வந்து சந்தைப்படுத்தி மக்கள் வாங்க நீங்க இந்த சுற்றுலா பயணிகள் வாங்குவாங்க நினைக்கிறீங்க? சாதாரண பெட்டி கடைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த பெட்டி கடைகள் என்ன பெரிய பொருளாதாரம் வந்துருப்பது? இன்னொன்று, நீங்க சுற்றுலா பயணிகளாக மட்டுமே நாங்கள் அவர்களை பார்ப்பது கிடையாது. அவர்கள் இந்த மண்ணில் படையெடுப்பவர்களாக பார்க்கிறோம். ஏன்னா நீ சமீப காலமாக திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் வாங்கப்படுவது பிறமொழியாளர்கள் தான். பிறமொழியாளர்களால் தான் அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் இப்போ வந்து வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறு சிறு கடைகளை கூட வந்து குத்தகை எடுப்பதும் அந்த கடைகளை எடுத்து அங்க நடத்தக்கூடிய வேலைகளை இப்போ பிறமொழியாளர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க மண்ணின் மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அந்த கடைகளை கூலிகளாக மாறக்கூடிய ஒரு அவநிலைக்கு மாறிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த பிறமொழியாளர் படையெடுப்பை ஊக்கப்படுத்துவதுதான் எங்க அரசுடைய கடமைன்னா அது இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு எதிரானதாக தான் நாங்க பாக்குறோம். நாங்க அதை கட்டுப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கோம். நிலங்கள்லாம் வாங்குறாங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது அப்படி ஏதாவது நிறைய செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து ரியல் எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் வந்து பிறமொழியாளர்கள் வாங்கப்பட்டிருக்கு நிறைய செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஆவணப்பூர்வமா நிறைய இருக்கு. அரசுகளுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா அதுக்கு இன்னும் ஒருபடி சொல்ல போனா திருவண்ணாமலை நகரத்தில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் அல்லது தங்கு விடுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தவிர்த்து விட்டு பிற மொழி முக்கியத்துவம் கொடுத்து போடக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அதோடைய ஆதிக்கம் பாருங்க. குறிப்பாக நீங்க வந்து இந்தி மொழி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க மும்மொழி கொள்கை வந்து ஏற்காத ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட எல்லா மொழியும், ஹிந்தி உள்ளிட்ட 5-6 மொழிகள் போடக்கூடிய நிலை. கழிப்படத்தில் கூட கழிப்பிட இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கோம். அங்க கூட 5-6 மொழிகள்ல பதாகை வைக்கக்கூடிய விளம்பர பதாகை வைக்கக்கூடிய அப்படி ஒரு நிலையில தான் இன்னைக்கு வந்து தமிழை முழுமையாக தவிர்த்திருக்காங்க. என் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஆய்வுக்குழு பணியாக திருவண்ணாமலை வரும்போது கூட நேரடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் வந்து அது குறித்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இது தவறான ஒரு போக்கு. தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது. நீங்க வந்து இருமொழி கொள்கையை தான் பயன்படுத்தணும். அப்படி மூன்றாவது ஒரு மொழியை நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரசு நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல்படி இருக்கக்கூடிய அந்த 50 விழுக்காடு தமிழிலும் 30 விழுக்காடு ஆங்கிலத்திலும் மீதமுள்ள 3வது மொழிக்கு அடுத்த இடத்திலும் கொடுக்கணும் அப்படிங்கிற வழிமுறை பயன்படுத்தணும்னு சொல்லி தலைவர் சொல்றாரு. தலைவர் சொல்லி வந்ததுக்கு பிறகு இன்று வரை வந்து அந்த இடங்களில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இத்தனைக்கு ஒரு அரசு உறுதிமொழி குழு தலைவர் அவர் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி அந்த ஆணையை கூட அவர் பின்பற்ற அந்த அரசு அதிகாரிகள் தயாராக இல்லைன்றது அங்கு பிறமொழி ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப தமிழ்நாட்டுல முடிவு எடுக்கக்கூடிய சொன்னாலும் கூட அதை மாற்றிக்க முடியாத நிலை வந்து திருவண்ணாமலை இல்ல. அதுதான் அந்த ஆதிக்கம் அங்க அவர்கிட்ட தான் இருக்குன்ற. அப்ப நீங்க திருவண்ணாமலை நகராட்சியை யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நான் நீண்ட காலம் சொல்வது போல மார்வாடிகள் வந்து அங்க வந்து நகரமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. அதிமுகவின் ஆகச்சிறந்த செல்வாக்குமிக்க தலைவர் ஒருவராக மார்வாடி பவன்குமார் என்பவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய குடும்பத்தார் இருக்காங்க. அது போல நீங்க இப்ப திமுகவில் வந்து தமிழை தவிர்த்த தெலுங்கர்களும் கன்னடர்களும் இன்னும் பிற மொழியாளர்களும் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை இருந்துகிட்டு இருக்கு. தமிழர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக அல்லது அடுத்த கட்ட பொறுப்பாளர்களாக இருக்கலாமே தவிர ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அதிகாரமிக்கவர்களாக தமிழர்கள் இல்லை. அதுதான் யதார்த்தமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நீங்க சொன்னது பார்த்தா ஏற்கனவே ஒரு செய்தி சமீபத்துல வந்திருந்தது, ஆந்திர மாநிலமாக மாற போகிறது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? அந்த மாதிரிதான் மாறிட்டு இருக்கா? இல்ல, உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா அப்ப அப்படிதானே இருக்கு. தமிழ்நாட்டிற்குள் ஒரு ஆந்திராவாக திருவண்ணாமலை மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிற்குள் ஒரு தெலுங்கு பகுதியாக திருவண்ணாமலை மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான அத்தனை நீங்க சமீப காலமாக இந்த மலை சுற்றக்கூடிய மக்களோட எண்ணிக்கை பாருங்க. இப்பெல்லாம் வந்து நீங்க கிரிவல நாட்கள்ல தான் மலை சுத்தாங்க கிடையாது, தினந்தோறும் மலை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆந்திராவில் என்ன ஒரு கட்டுக்கதையை பரப்பி விட்டாங்களோ அதெல்லாம் தெரியாது. அண்ணாமலையாரை அதிகமாக வழங்கக்கூடியவர்களாக இப்போ வந்து ஆந்திர மக்களும் பிறமொழியாளர்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அதுவும் அந்த கிரிவல நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை வேலூர் புறவழிச்சாலை முழுக்க நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் முழுக்க ஆந்திராவை சேர்ந்த வாகனங்கள் இருக்கும். பேருந்தாக இருக்கட்டும், மகிழ்ந்தாக இருக்கட்டும், அத்தனை வாகனங்களும் ஆந்திர மக்களுடைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், சும்மா 100 பேர் 200 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் ஆந்திராவில் இருந்தும் தெலுங்கானாவில் இருந்தும் படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கர்நாடகாவில இருந்தும் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அது காலகாலமா வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த நிலை வந்து இன்றைக்கு சமீப காலமாக அதிகரிச்சுட்டு இருக்கு. மற்ற நாட்கள்ல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா மலையை சுற்றக்கூடிய ஆட்கள் இது தமிழ்நாடா அல்லது பிறமொழி மாநிலம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆனா மலை சுற்றி வரக்கூடிய மக்களுடைய முகங்களை பார்த்தாலே இவன் நம்ம ஆளா இல்லையான்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, தமிழர்களுக்கும் பிறமொழியாளருக்குமான ஒரு வேறுபாடு நீங்க எளிதா பார்க்க முடியும். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டிற்குள் திருவண்ணாமலை ஒரு ஆந்திர மாநிலமாக. ஏன் அண்ணாமலையாருக்கு இந்த நிலை வந்துச்சு? அண்ணாமலையாருக்கு இந்த நிலை வந்ததுன்னா அதுக்கு நம்ம ஆளக்கூடிய அரசுகளுடைய கையாளாகத்தான் அல்லது அரசுகள் திட்டமிட்ட சரிதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அண்ணாமலையாரை குலதெய்வமாக ஆந்திரர்கள் இன்னைக்கு பார்க்கிறார்கள். தன்னுடைய
தங்களுடைய கடந்த கால பூர்வகுடி மக்கள் தங்களுடைய முன்னோர்களின் குலதெய்வமாக அண்ணாமலையார் வந்து அவர்கள் பார்ப்பதாக ஒரு செய்தி இருக்கு. அதன் அடிப்படையாக தான் இங்க வந்து படையெடுத்து வராங்க. இங்க வந்து அண்ணாமலையார் வழிபாடு வந்து கூடுதலாக செஞ்சுட்டு இருக்கதா ஒரு செய்தி வந்து நம்ம பார்க்கிறோம். அது உண்மையா பொய்யா அல்லது இது போன்ற வதந்திகளா அப்படின்னு தெரியல. ஆனால் அதற்கு வந்து வசதி செய்து கொடுத்து அவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு துணை போவது முழுக்க அரசுகள் தான். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நீங்க அமைச்சர்களாக இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இவர்களுக்கு வந்து நீங்க காசு கொடுத்தா எதையுமே வந்து திருவண்ணாமலை பிளாட் போட்டு விற்க தயாரா இருக்காங்க. 8 சட்டமன்ற உறுப்பினர் அப்படிதான் இருக்காங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவர் தொகுதி சார்ந்த நலன்காக இன்னைக்கு பேசுற ஒரு அரிசி உற்பத்தியில மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு திருவண்ணாமலைக்கு எத்தனை அந்த அரிசி மூட்டைகள் வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்குகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? இல்ல, இன்றைக்கும் வந்து தனியார் கிடங்குகள் தான் இருக்கு. அரசு கிடங்குகள் எத்தனை இருக்கு? அப்ப அந்த விவசாய மக்களுக்கு நீங்க என்னதான் வாழ்வாதார மேம்பாடு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க? அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசணும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் போன்றவர்கள்லாம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த டச் போனை யூஸ் பண்ண தெரியாதான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாறின காலம்லாம் உண்டு. அப்படிதான் எங்க மாவட்டத்துடைய அரசியல் அறிவு பார்க்க வேண்டி இருக்கு. அதனால இந்த எல்லா சதிகளுக்கு பின்னாலும் இந்த அரசுகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல உஷாராணி என்கிற ஒரு அம்மையார் வந்து ஒரு காணொலி போட்டதா சொல்லி நிறைய சமூக ஊடகங்களை பார்க்க முடியுது. அது என்னன்னா அந்த அண்ணாமலையார் கோவிலே வந்து தெலுங்கு மன்னர்கள் தான் கட்டினாங்க, தமிழர்கள் எல்லாம் வந்து ஓசி சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ தமிழ்நாடே வந்து தெலுங்கர்கள் உருவாக்கி தெலுங்கர்கள் வந்து பண்படுத்தி வளத்தையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தெலுங்கர்கள் உருவாக்கி கொடுத்த மாதிரி நாங்கள் ஏதோ ஓசி சுவருக்கு வந்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி மதிமுக தனமணி வெங்கட்ங்கிற ஒரு அம்மையார் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு கூட்டத்துல தமிழர்கள் எல்லாம் லெமுரிய கண்டத்திலிருந்து வந்த வந்தேரிகள் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இது தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பிறமொழியாளர்கள் எதிர்க்கக்கூடிய அரசியல் செய்யல, நாங்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவர்களுக்கான அரசியல் தான் பேசுறோம். ஆனா பிறமொழியை சார்ந்த இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களை போல காட்டுவதும் தமிழர்கள் வந்து இந்த மண்ணில் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றதுதான் வந்து மிக மோசமான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு பெரும் பங்காற்றியவர்கள் எல்லாம் கோப்பெருஞ்சிங்கன் என்கிற தமிழ் மன்னரும் பல்லவராய தமிழ் மன்னர்களும் அதற்கு பிறகு வந்த சம்பூராயர்களும் எத்தனையோ மன்னர்களுடைய அண்ணாமலையார் கோவில் ஏதோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கட்டப்பட்டது கிடையாது. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். அதுக்கு முதல்ல வந்து ஒரு சாதாரணமான ஒரு சுயமாக எழுந்து அதற்கு பிறகு சிறு சிறு கோபுரங்கள் சிறு சிறு கட்டமைப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்கள் வந்து கோப்பெருஞ்செங்கன் என்கிற மன்னரும் பல்லவராயனும் அதற்கு பிறகு இன்னும் இன்றைக்கும் வந்து அண்ணாமலையாரின் மறு உருவமாக அங்கு போற்றப்படக்கூடிய வல்லாள மகாராஜா. வல்லாள மகாராஜாவோட இன்றைக்கும் அண்ணாமலையார் தனது தந்தையாக ஏற்றுக்கொண்டார் வல்லாள மகாராஜாவை என்று சொல்லக்கூடிய புராணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து அதற்கான ஒரு சில புனரமைப்புகள் செய்யப்பட்டது, அது விரிவுபடுத்தப்பட்டது என்பதை நம்ம ஏற்கிறோம். அது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு முன்பே அவர்கள் கோபுர கட்டமைப்புகளை அந்த கிளி கோபுரம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை எல்லாம் பல தமிழ் மன்னர்கள் செஞ்சிட்டாங்க. கிருஷ்ணதேவராயர் அது வந்து ராஜகோபுரத்தை கட்டியது உள்ளிட்ட சில அதை விரிவுபடுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சாரு. நம்ம அதை ஏற்கிறோம். அந்த அதே மாதிரி தஞ்சை நாயக்க மன்னர்கள் காலத்தையும் வந்து விரிவுபடுத்திருக்காங்க. இன்றைக்கு வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து அந்த கோவிலுக்கான பல்வேறு தொண்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து மறுக்க தயாராக இல்லை. ஆனால் அந்த எல்லாவற்றையுமே நாங்கள் தான் செய்தோம். கிருஷ்ணதேவராயர் காலத்துல ஏதோ அண்ணாமலையார் கோவில் எழுந்தது போல அவர் தான் வந்து அண்ணாமலையாருக்கு வந்து கோவில் கட்டியது போல அப்படி ஒரு இதை உருவாக்க. அது வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இது. சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலை திட்டமிட்டு இந்த அம்மையார் வந்து தமிழர் தெலுங்கர் மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மையார் பேசுவதெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருப்பதே நான் விரும்பல. யார் அவங்க என்ன வரலாற்று ஆய்வாளரா? அந்த அம்மா ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னத்தையும் அது படிச்ச 4 கதையை எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையில் வந்து இது போன்ற நபர்கள் வந்து இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களை தவிர இவர்களை தூக்கி வைத்துக்கொண்டு நம்ம பேச தயாராக இல்லை. ஆனால் எங்க மாவட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது நம்ம பேச வேண்டிய தேவையானதான் அவங்க பேசுறோம். இது போல நீங்க வந்து இன்றைக்கு மொழிவழி மாநிலம் 1956 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நாங்கள் இழந்த நிலங்கள் ஏறாது. குறிப்பா நீங்க வந்து ஆந்திராவிடம் வந்து 53 ஆந்திரா பிரிந்து போன போது அன்றைக்கு வந்து சித்தூர் நெல்லூர் உள்ளிட்ட தமிழர் பகுதிகள் வந்து பல்லவராயன் பேட்டையா நிறைய வட்டங்கள் பல நூறு கிராமங்களை வந்து தமிழர்கள் வந்து இழந்தார்கள் ஆந்திராவுக்கு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியதுதான் திருப்பதி. சங்ககாலம் தொட்டே திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி தமிழர்களோட இடமாக இருந்தது. வடவேங்கிடம் தென்குமரி யாழிடை தமிழ் கூறு நல்லுலகு என்று தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி தமிழர்களுடைய எல்லையாக குறிப்பிட்ட
விட்டு சொல்லக்கூடிய திருப்பதி இன்றைக்கு தெலுங்கர்களுடைய அந்த ஆந்திராவோட எல்லையாக இருக்கு. நாங்கள் அதை விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படியோ போராடி சித்தூரை திருப்பதி விட்டாலும் கூட திருத்தணியை மீட்டெடுத்து கொண்டு வந்த ஒரு வரலாற்று பெருமை வந்து தமிழர்களுக்கு உண்டு. அது ஐயா மாப்போசி அவர்களும் தளபதி விநாயகம் அவர்களும் மங்களம் கிழார் போன்ற பெரும் எல்லை மீட்பு போராளிகளுடைய ஆகச்சிறந்த ஈகத்தின் அடிப்படையில் நாங்கள் இது பண்ணோம். அது போல கர்நாடகத்தில் பல்வேறு நிலங்களை நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு பெங்களூரே முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நிலம். பெங்காலூர் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழர்களுடைய பகுதி தான் இன்னைக்கு பெங்களூராக மாறி இருக்கிறது. பெங்களூரின் அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்க மண்டியாவிலும் கோலாரிலும் குடையிலும் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகம். தமிழர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். கோலார் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பகுதி தான். கோலார் தங்க வயல் அதிகமாக உயிர் இருந்தவர்களும் கோலார் தங்க வயல் சுரங்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டவர்களும் தமிழர்கள் தான். அதனால வந்து நாங்கள் இழந்த பகுதிகள் அதிகம். மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படும் போது தமிழர்கள் இன்றைக்கும் மூணாறில் தமிழ் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. கேரளாவில் இன்றைக்கும் இடுக்கி தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளில் தமிழர்களுடைய தமிழர்கள் தான் அதிகம் பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனாலும் தமிழர்கள் இந்த அரசியல் சூழ்ச்சிகளால் தங்களுடைய நிலத்தையும் இழந்து தங்களுடைய வளத்தையும் இழந்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நீர் சிக்கல்களுக்கும் அது காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு உள்ளிட்ட அத்தனை சிக்கல்களுக்கும் முதன்மை காரணம் இந்த நிலங்களை இழந்ததுதான். குறிப்பாக நாங்கள் வந்து கர்நாடகாவிடம் காவிரிக்கு இன்னைக்கு நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டோம். காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி தமிழனுடைய பகுதியாக இருந்தது. இன்றைக்கு சமீபத்திலே குடகு மீட்பு குழு என்று கொடுவா சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாங்கள் வந்து கர்நாடகர்கள் கிடையாது, எங்களை கர்நாடகர்கள் வந்து பிரித்து எங்களுக்கு தனி மாநிலமாக கொடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டிற்கு காவிரி எந்த தடையும் இல்லாமல் தரோம்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போன வரலாறு பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு பாலாறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தமிழனுடைய இல்லம். இன்றைக்கு முல்லை பெரியாறு உற்பத்தி ஆகக்கூடிய இடுக்கி மாவட்டம் தமிழனுடைய இல்லம். இப்படி நாங்கள் இழந்ததால் தான் இன்றைக்கு இத்தனை வேதனைகளையும் அனுபவித்துட்டு இருக்கோம். மீண்டும் இன்னொரு நிலத்தை திருவண்ணாமலை போன்ற இன்னொரு நிலங்களை நாங்கள் வந்து வாரி கொடுக்க தயாராக இல்லை. அதனால அதற்காக தொடர்ச்சியாக போராடுவோம். சமீபத்தில் கூட இந்த அருணாச்சலம் என்ற பேர்ல வந்து திருவண்ணாமலை பேருந்துகள் எல்லாம் திருவண்ணாமலை என்பதை அருணாச்சலம் என்று மாற்றி அரசுகள் வந்து எங்களுடைய உணர்வுகளை தூண்டி பார்த்த போது உடனடியாக கடுமையான எதிர்வினை தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் செஞ்சது. குறிப்பாக நான் தான் அந்த போக்குவரத்து மண்டல மேலாளரை தொடர்பு கொண்டு இதுக்கு ஏதாவது நீங்க அரசாணை போட்டிருக்கீங்களா, எந்த அடிப்படையில இதை நீங்க நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி எழுப்பி உடனடியாக அதை மாற்ற செய்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் என்று சிலரை வந்து பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னால் இது முழுக்க முழுக்க அந்த மண்டல மேலாளர் உள்ளிட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். இது ஏதோ ஒரு போக்குவரத்து ஓட்டுநரோ நடத்துனரோ செய்யக்கூடிய ஒரு தவறு கிடையாது. அதனால இது போன்ற விஷயங்கள்ல நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிப்பாக என்னுடைய குரல் எழும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் உரிமை சார்ந்த போராட்டங்களில் நிச்சயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னின்று போராடும். திருவண்ணாமலை மாவட்டம் மீண்டும் ஒளி பெற்று பொலிவு பெற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்காக வேலை செய்து திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு சிறந்த நிலைக்கு அடைய வேண்டும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய வேலைகளும் சிறக்க வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.